காலையில் மாலையில் தியானம் பண்ணுங்கள், மன அமைதி அடையும். கெட்ட எண்ணங்கள் அறவே நீங்கள். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். ஏன்னா சந்தோஷம்ன்றது தானாக வர்றது கிடையாது, நம்மளாம் ஏற்படுத்தணும். ஒவ்வொரு சைடிலையும் சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கணும் இல்லையா? வாழ்க்கையில் மனக்கவலைகள், துன்பங்கள், அதே மாதிரி இன்பங்கள், இது வாழ்க்கையிலே எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இதையெல்லாம் இன்பத்தை எப்படி நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறியோ அதே மாதிரி மனக்கவலை துன்பத்திலும் நீ சமசமமாக எடுத்துக்கலாம். இன்பத்தை எந்த அளவுக்கு நீ மனநிலையில் ஏற்படுதோ அதே நிலைக்கு துன்பத்தையும் நீ ஏற்றுக்கொள்ளலாம். அதில் மனசு கஷ்டப்பட எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அந்த நிலைக்கு நீ பக்குவப்படணும்னா நீ காலையிலும் மாலையிலும் தியானம் பண்ணு. அப்போது அந்த நிலைக்கு நீ பக்குவப்பட்டுவார். அந்த அளவுக்கு நீ விழிப்புணர்வு அடைவார். அதனால் முடிந்த வரைக்கும் உங்கள் மனக்கவலைகளில் ஏற்படுகின்ற போதெல்லாம் நீங்கள் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ண அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த தெளிவில் எதையுமே நீங்கள் சாதாரணமாக கடந்து செல்வீர்கள். அதே மாதிரி எடுத்ததுமே இது சரியாயிடணும் அப்படின்னா அது முடியவே முடியாது. எப்படி ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு குறிக்கோள் இருக்குது, அந்த குறிக்கோள் அடையிறதுக்கு இவ்வளோ காலங்கள் ஆகும்ன்றது ஒன்று இருக்குல்ல, அதுபோல் தான் தியானம். தியானம் தொடர்ந்து நம்ம செய்ய தான் மனது பக்குவப்படும், மனித தெளிவடைய சந்தோஷம்ன்ற அந்த ஆனந்தமயமான ஒரு சந்தோஷம் உனக்கு அப்போ கிட்டும். அப்போ தெரியும் தியானத்தினால் ஏற்படுற சந்தோஷம் எவ்வளோ பெருசுன்னு. அந்த சந்தோஷம் ஏகாந்த நிலை, தென்றல் தீண்டுவது போல் இருக்கும். மனசெல்லாம் ஒரு இன்பமயமாக இருக்கும். எந்த கெட்டனமும் உங்களை ஆக்கிரமிக்காது. அதெல்லாம் உங்களை வந்தாலும் உங்கள் மனநிலைக்கு எட்டாது. நீங்கள் அதிகப்படியான நேரங்களில் தியானம் பண்ணதுனால உங்கள் மனநிலையில் இருக்க மேலடுக்குகளில் நல்ல விஷயங்களே அடிக்கடி போகிறதுனால அந்த கெட்டெண்ணங்கள்லாம் ஒன்றுமே மறைந்து போகும். அப்போ உங்கள் மனநிலையில் நல்ல எண்ணங்களும் அதிகமாக இருக்கும். ஸோ எண்ணங்கள் அதிகம் இருக்கும்போது கெட்ட எண்ணங்கள் உள்ளே ஆக்கிரமிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. அப்பொழுது உங்கள் மனநிலை சமநிலையில் இருக்கும். இன்பமும் துன்பமும் சமநிலையிலும் சந்தோஷமாக இருக்கும். அதுதான் தியானம். அந்த தியானத்தை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய குறிக்கோள் எண்ணங்கள் சரியாக போய் சேரும். நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைய வேண்டும். கிடைக்க வேண்டிய சந்தோஷம் அத்தனையும் கிடைக்கும். மன நிம்மதியோடு வாழலாம். நன்றி, வணக்கம்.